சமைக்கும் போது அதிகம் வேக வைக்க கூடாத, உப்பு முதலில் போடக்கூடாத உணவு பட்டியல் தெரியுமா? சமையலறையில் நம்ம தினமும் செய்யும் ஒரு சின்ன தவறு கூட அந்த உணவு மருந்தா மாற வேண்டிய இடத்துல விஷமா மாற வைக்கும். நல்லா வெந்தாதான் நல்லதுன்னு நினைச்சு சில உணவுகளை அதிக நேரம் வேக வைக்கிறோம். சுவை வரணும்னு சில உணவுகளுக்கு ஆரம்பத்திலேயே உப்பு போட்டுடுறோம். ஆனா உண்மை என்னன்னா, சில உணவுகள் அதிக நேரம் வேக வச்சாலே சத்தெல்லாம் போயிடும். சில உணவுகளுக்கு உப்பு முதல்ல போட்டா செரிமானத்துக்கே பிரச்சனை வரும். அப்படின்னா எந்த உணவுகளை இப்படி செய்யக்கூடாது, எந்த உணவுகள் இதில் முதல் இடத்துல இருக்கு, இதை தெரிஞ்சுக்கிட்டா உங்க சமையலே ஆரோக்கிய மருந்தா மாறும். முதல்ல அதிக நேரம் வேக வைக்க கூடாத உணவுகள்: கீரைகள், தக்காளி, வெங்காயம், பீன்ஸ், கேரட், முட்டைகோஸ் மாதிரி காய்கறிகளை நீண்ட நேரம் வேக வச்சா அதுல இருக்கிற விட்டமின் சி, பி எல்லாம் அழிஞ்சு போயிடும். கீரையை 3 முதல் 5 நிமிடம் சுருண்டதும் எடுக்கணும். தக்காளி உருகிற அளவுக்கு வேகினா போதும். நல்லா வெந்திருக்கணும்னு அதிக நேரம் வச்சா சத்து மட்டும்தான் முதல்ல வெளியேறும். அந்த நேரத்துல அதிக நேரம் வேக வைக்கலாம்னு சொல்லக்கூடிய உணவுகளும் இருக்கு. பருப்பு வகைகள்: கொண்டை கடலை, பாசி பருப்பு, உளுத்தம்பருப்பு, ராஜ்மா, சுண்டல், மாமிச வகைகள் இவைகளை நன்றாக வேக வைக்கணும். சரியா வேகவில்லைனா செரிமானத்துக்கு ரொம்ப கஷ்டம் தரும். இவைகளை குக்கரிலோ மிதமான தீயிலோ முழுசா வெந்த பிறகுதான் சாப்பிடணும். அடுத்தது மூடி போட்டு சமைக்க கூடாத உணவுகள்: கீரை, பொரியல் வகைகள், சில சுட்ட காய்கறிகள் இவைகளை மூடி போட்டு சமைச்சா உள்ளே நீராவி தேங்கி கசப்பு வாசனையும் அதிக ஈரப்பதமும் உருவாகும். அதனால கீரை சமைக்கும் போது மூடியை முழுசா போடாம லேசா திறந்து வச்சு சமைக்கணும். இதனால் நிறமும் சுவையும் நல்லா இருக்கும். ஆனா மூடி போட்டு சமைக்க வேண்டிய உணவுகள்னு சில இருக்கு. சாதம், பருப்பு, குழம்பு, சாம்பார், இறைச்சி வகைகள் இவைகளுக்கு மூடி ரொம்ப முக்கியம். மூடி போடாம சமைச்சா தண்ணீர் சீக்கிரம் ஆவியாகி உணவு சரியா வேகாது. குறிப்பா சாதம் மூடி போட்டுதான் வேகணும். அப்போதான் தானியம் உள்ளுக்குள்ள வரை வெந்து மென்மையா இருக்கும். இப்போ உப்பு எப்போது போடணும்னு வரும். பருப்பு, சாம்பார், குழம்பு மாதிரி நீர் சத்து அதிகமுள்ள உணவுகளுக்கு உப்பை ஆரம்பத்திலேயே போடலாம். அப்போதான் உப்பு உணவுக்குள்ள நல்லா ஊறி சுவை சமமா வரும். சாதத்திற்கும் ஆரம்பத்திலேயே உப்பு போடலாம். ஆனா உப்பு முதல்ல போடக்கூடாத உணவுகள்னா கீரை, உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய், அவரைக்காய் மாதிரி காய்கறிகள். உப்பு முதல்ல போட்டா காய்கறியிலிருந்து தண்ணீர் வெளியே வந்துடும். அதனால அது சுண்டி ஒட்டிக்கிட்டு சரியா வேகாம போயிடும். காய்கறி பாதி வேகிய பிறகுதான் உப்பு சேர்க்கணும். மொத்தமா பார்த்தா சமையல் என்பது ரெசிபி மட்டும் இல்ல, நேரம், மூடி, உப்பு இந்த மூன்றையும் சரியா பயன்படுத்துற கலையே உண்மையான சமையல். இந்த சின்ன சின்ன டிப்ஸ்களை தினசரி சமையல்ல பின்பற்றினாலே சுவை மட்டுமில்லாமல் உடம்புக்கும் அது வேலை செய்யும். இனிமே அடுப்படியில் நிற்கும் போது இது எவ்வளவு நேரம், மூடி வேணுமா, உப்பு எப்போ அப்படின்னு நினைச்சு சமைச்சா அதுவே பெரிய ஆரோக்கிய ரகசியம்.